வெல்கம் டு நிக் கிச்சன். இன்னைக்கு நாம நிக் கிச்சன்ல ஆட்டுக்கால் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு ஆட்டோட கால் வாங்கி வச்சிருக்கேன். கடையிலே இதை நல்லா நெருப்புல வாட்டி க்ளீன் பண்ணி கட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதனால இதை நான் 4-5 தடவை கழுவி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா குக்கர்ல வேக போட்டு எடுத்துக்கிட்டேன். அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்களை நாம இப்போ பார்த்துடலாம். 4 தக்காளி, 3 பெரிய வெங்காயம், 1/4 மூடி தேங்காய், தேங்காய் கூட 1 ஸ்பூன் சோம்பையும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே மிக்சியில் சேர்த்துட்டு நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். ஆட்டுக்காலை நல்லா கழுவி எடுத்துட்டு இந்த மாதிரி முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து 5 விசில் வேக வச்சு எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேகலைன்னா கூடுதலாக 2 விசில் வேக வச்சு எடுத்துக்குங்க. தாளிப்பதற்கு தேவையான பொருட்களை நாம் இப்போ பார்த்துக்கலாம். பட்டை சிறிதளவு, கல்பாசி சிறிதளவு, கிராம்பு 3, 1 ஸ்பூன் சோம்பு, 2 பிரிஞ்சி இலை, 2 அன்னாசிப்பூ. இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்குங்க. கடுகு பொரிஞ்சதும் சீரகத்தை சேர்த்துக்குங்க. பிளேட்டில் எடுத்து வச்சுருக்க பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை இது எல்லாத்தையுமே எண்ணெயில் சேர்த்துட்டு வதக்கி எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். அடுத்ததாக 2 வரமிளகாவையும் இதில் சேர்த்துட்டு வதக்கிக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்க தேங்காய், சோம்பு, வெங்காயம், தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்குங்க. 5 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசாலா தூளை சேர்த்துடலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மட்டன் மசாலா, 6 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள். நீங்கள் மிளகாய் தனியாத்தூள் தனித்தனியாக அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா அதையும் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். மசாலா தூளையும் இதே மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்குங்க. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துருக்க மட்டன் காலை இந்த தண்ணியோடய நம்ம சேர்த்துக்கலாம். மட்டனை வேக வச்சு எடுக்கும் போது மசாலாலாம் இல்லாமல் வேக வச்சு எடுத்திங்கன்னா சீக்கிரமே வெந்துடும். 3-4 விசில்லையே நல்லா வெந்துடும். மசாலாலாம் நல்லா பிடிக்கிற மாதிரி கலந்து விட்டுக்குங்க. குழம்பு ரொம்ப கெட்டியாக இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கெட்டியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா தண்ணி சேர்க்க வேண்டாம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. குழம்பை மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. எண்ணெய்லாம் நல்லா பிரியட்டும். இப்போ மட்டன் கால் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. மட்டன் கால் குழம்பு ஒயிட் ரைஸ், சப்பாத்தி, இடியாப்பம், ஆப்பம், இட்லிக்கெலாம் வச்சு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். மட்டன் கால் குழம்பு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நிக் கிச்சன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.